ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். இன்று கார்த்திகை மாதம் 15ஆம் நாள் நவம்பர் 30 சனிக்கிழமை, அமாவாசை திதி. சனிக்கிழமை இருக்கு, அதே டைம் பார்த்தீங்கன்னா அமாவாசை திதியும் இருக்கு. அப்போ இந்த அமாவாசை திதி நாளில் வந்து தர்ப்பணம் பண்றவங்க எல்லாம் வந்து கரெக்டா தர்ப்பணத்தை வந்து பண்ணுங்க. அந்த தர்ப்பணங்கள்லாம் செய்து முடித்து விட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து வழிபாடு செய்யுங்க. வீட்டில் வந்து அந்த படையெல்லாம் போட்டு சமையல் எல்லாம் பண்ணுவீங்க. நல்லபடியாக நிம்மதியாக உங்களுடைய முன்னோர்களை நினைத்து இன்று முழுவதுமே வந்து உங்களுடைய முன்னோர்களை நினைத்து நல்லபடியாக அவங்களுக்கு வந்து எல்லா விதமான வேண்டுதல்கள் எல்லாமே பண்ணுங்க. எல்லா விதமான கரெக்டான வழிபாடுகள் எல்லாமே பண்ணுங்க. இதன் மூலமாக குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். உங்களுடைய குறிக்கோள்களில் உங்களுடைய லட்சியங்களில் வந்து வெற்றிகள் எல்லாமே வந்து நம்முடைய முன்னோர்கள் கொடுப்பாங்க. நம்மளை இந்த உலகத்துக்கு வந்து கொடுத்ததே நம்முடைய தாய் தந்தை தாங்க, சரிங்களா? அவங்களை கொடுத்தது, அந்த தாய் தந்தையை கொடுத்தது நம்முடைய தாத்தா பாட்டி. அப்போ அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த முக்கியமான திதி இந்த அமாவாசை நாளில் வந்து திதி ரெகுலரா கொடுத்துட்டே வாங்க. அதன் மூலமாக அடையக்கூடிய நன்மைகளை வந்து கொஞ்ச நாள்லயே வந்து நீங்களே பார்ப்பீங்க. இன்னைக்கு மதியம் வந்து 1:30 வரைக்கும் வந்து விசாக நட்சத்திரம் இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா வந்து அனுஷ நட்சத்திரமே ஸ்டார்ட் ஆகுது. இன்று முழுவதுமே சித்த யோகம். நல்ல நேரம் வந்து காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, மாலை வந்து 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூளம் வந்து கிழக்கு. தயிர் சாப்பிட்டுட்டு போங்க. மேஷம், வாகன செலவுகள், எதிர்பாராத சிக்கல்கள். ஓகேங்களா? வாகன செலவுகள் இருக்கு, கொஞ்சம் இருக்கு, வாகன செலவுகள் இருக்கு இன்னைக்கு. ஆனா பாத்தீங்கன்னா எதிர்பாராத சிக்கல்கள், அது தொழில் தொடர்பான விஷயமா இருந்தாலும் சரிதான், இல்ல இப்ப வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, அதுல வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் சிக்கல்கள் இருக்கு. இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து சந்திராசம் இருக்கிறதுனால அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கவனமா இருந்துக்கோங்க. ரிஷபம், நண்பர்களால் உதவி, கூட்டு தொழில் லாபங்க. ஓகேங்களா? உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நல்ல உதவிகள் எல்லாமே உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும். அதே டைம்ல கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும். மிதுனம், வேலை தேடும் முயற்சிகள், கடன் வாங்கும் எண்ணம். ஓகேங்களா? அப்போ வேலை இல்லைன்னா வந்து வேற என்ன பண்றது? செலவுகளுக்கு கொஞ்சம் கடன் வாங்கி தானே ஆகணும். அதுக்கான எண்ணங்களும் நீங்க போவீங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அமையறதுக்கான சூழல்கள் உங்களை வந்து சேரும். கடகம், குழந்தைகள் மீது கவனம், தொழில் வருமானம் கூடும். ஓகேங்களா? குழந்தைங்க என்ன பண்ணிட்டு எது பண்ணிடுறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க, வாட்ச் பண்ணிக்கோங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா தொழில் வந்து வருமானம் இன்று அதிகரிக்கக்கூடிய நாள். சிம்மம், வாகனம், வீடு வாங்கும் எண்ணம், பரிசுகள் உங்களை தேடி வரும் இன்னைக்கு. ஓகேங்களா? ஒரு வாகனம் வாங்கலாம், இல்லைன்னா வீடு வாங்குறதுக்கு வந்து ஏதாவது ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அதே டைம் பார்த்தீங்கன்னா பரிசுகளும் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். கன்னி, முயற்சிகளால் லாபம், ஷேர் மார்க்கெட் லாபங்க. ஓகேங்களா? உங்களுடைய முயற்சிகளால் லாபங்கள் பெருகும். நீங்க ட்ரை பண்ணணும். எப்பவுமே அந்த லாபம் வந்து அதிகமா வேணும் அப்படின்னா நம்ம முயற்சி எடுத்தா தானே அந்த லாபம் வரும். அதே டைம் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் பண்றவங்களுக்கு வந்து லாபங்கள் இன்று வரும். துலாம், தொழில் வியாபாரம், வருமானம் அதிகரிக்கும். ஓகேங்களா? தொழிலையும் சரிதான், வியாபாரம் பண்ணவங்களும் சரிதான், வருமானம் இன்று அதிகரிக்கும். நல்ல கரெக்டா வந்து இந்த நாளில் வந்து நல்ல அற்புதமா யூஸ் பண்ணிக்கோங்க துலா ராசிக்காரங்க. விருச்சிகம், நினைத்த காரியங்களில் வெற்றி, சுறுசுறுப்பு. ஓகேங்களா? நீங்க என்னென்ன விஷயங்கள் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதுல வந்து இன்னைக்கு வெற்றிகள் கிடைக்கும். அதே டைம் பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பா எல்லா வேலைகளுமே எல்லாம் பார்ப்பீங்க இன்னைக்கு. தனுசு, விரயங்கள் அதிகரிக்கும், பயணங்களில் கவனம். ஓகேங்களா? விரயங்கள் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ செலவுகள் வந்து கவனமா இருந்துக்கோங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பைக்லயோ இல்ல கார்லயோ இல்ல பஸ்ல பயணம் பண்ணா கூட சரிதாங்க, கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஏமா என்ன நம்மளுடைய பைக்ல தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பைக்ல போகும்போது பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் மொபைல் பேசிட்டே போவோம். அதன் மூலமாக சில தொந்தரவுகள் இப்படிலாம் வரும். அதனால பைக்ல போறப்போ போன் வந்ததுன்னா தயவு செய்து ஓரமாக நிறுத்தி அதுக்கப்புறம் பேசிட்டு போங்க. அதே மாதிரி டிரைவ் பண்ணிட்டுறப்பே வந்து ஒரு கார்ல வந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம், டிரைவ் பண்ணிட்டே இருப்போம், போன் வந்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி போன் எடுத்து காதில் வச்சுட்டு பேசிட்டே வந்து தயவு செய்து பண்ணாதீங்க. அதன் மூலமாக பலவிதமான தொந்தரவுகள் வந்து சேரும். மகரம், வாழ்க்கை துணை மூலம் நன்மைகள், கூட்டு தொழில் லாபங்க. வாழ்க்கை துணைவி, வாழ்க்கை துணைவர் மூலமாக நன்மைகள் எல்லாமே வந்து சேரும். அதே டைம் கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு வந்து லாபம் உங்களை தேடிக்கொண்டு வரும். கும்பம், தொழில் தொடர்பான கடன்கள், நண்பர்களால் நன்மை. ஓகேங்களா? தொழில் தொடர்பான ஒரு சின்ன கடன்கள் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்களால் நன்மைகள் எல்லாமே நடக்கும். ஓகேங்களா? நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். மீனம், சுபகாரிய நிகழ்வுகள், காரிய வெற்றிகளுங்க. ஓகேங்களா? சுபகாரிய நிகழ்வுகள், அதே டைம் பார்த்தீங்கன்னா காரிய வெற்றி, நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே மீன ராசிக்காரங்களுக்கு நடக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எல்லா வேலைகளையுமே வந்து வெற்றிகள் மட்டுமே இன்னைக்கு பார்ப்பீங்க. இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்ம சிவி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். மீண்டும்
நாளை சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க